இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 55 அதிகாரம் 22 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களோடாக, உணர்வுகளோடாக, எதிர்பார்ப்புகளோடாக பயணித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒரு பிரச்சனை, வித்தியாசமான ஒரு அனுபவம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கானதென்று நாங்கள் எப்போ மனசார நினைக்கிறோமோ அன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளும் சரி, எங்களுடைய கவலைகளும் சரி ஒரு பெரிய ஒரு விஷயமா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பாரம் அதிகமாகி மனசில் சோர்வு காணப்படும் போது, எப்படிடா இதெல்லாம் சமாளிக்க போகிறோம், இதெல்லாம் எங்கே போய் கொண்டு முடிய போகுது என்ற ஒரு கேள்வி எங்களோட மனசுக்குள்ள பலருக்கு ஏற்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினோடாக எங்களோட அன்றாடம் பேசுகிறார். அதே போலதான் இன்றைக்கும் அவர் ஆறுதலான வார்த்தையை எமக்கு கொடுத்திருக்கிறார். உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்றவர் சொல்லுகிறார். நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் மனவேதனைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் மனுஷர்கள்ட்ட தேடி போகிறோம். ஆண்டவர் தான் அதற்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் என்றதை நாங்கள் எங்கள் அநேகர் மறந்து போகிறோம். சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்கும், நீங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி அடைந்ததும் இருக்கும். உங்களோட வெற்றியில் ஒரு சிலர் தான் உங்களோட இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தோல்வியோ, உங்களுக்கு மனக்கவலையோ, பிரச்சனையோ ஏற்படும் போது எத்தனை பேர் உங்களுக்கு அருகில் வந்திருக்காங்க, உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களோட பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா எங்களோட வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், எங்களோட குடும்பத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏதாவது ஒரு தவறு செய்துட்டோம்டா, ஏதாவது ஒரு சிக்கலை போய் மாட்டிட்டோம்டா, ஏதாவது ஒரு பிரச்சனையை எங்களுக்கு தேடி வந்துட்டுண்டா, உடனே எங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? நீதானே தேடினது, நீதானே பார்த்தது, நீதானே வாங்கினது, நீயே அதை பார்த்துக்கோ, நீ அதை சமாளிச்சுக்கோ, நீ அதுக்கு தீர்வு கண்டு கொண்டு எங்களை தனியாக விட்டுடுவாங்க. இப்படி அநேகரோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல மனுஷர்கள்ட்ட போய் சொல்கிறத விட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க. நிச்சயமாக அவர் எல்லாத்துக்குமான தீர்வை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தகப்பன். அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கவலையில் இருக்கிறத அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தடுப்பார். ஆனால் அந்த பிரச்சனைகளில் எங்களை தாங்கி எங்களை நடத்துவார். ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிறான்டா, அந்த கூர்மையான ஆயுதத்தால் அதை வணைந்து, அதை குத்தி, அதை உடைச்சி ஒரு அழகான சிற்பத்தை கடைசியில் உருவாக்குவான். அதே போல தான் எங்களுடைய ஆண்டவரும். அவர் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரா, கவலையை கொடுக்குறாரா, பாரங்கள் கொடுக்குறாரா, மனவேதனைகளை கொடுக்குறாரா, நீங்கள் அதை நினைச்சு ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார்ன்ற கண்ணோட்டத்தில் பாருங்க. நிச்சயமாக அவை அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் கடைசியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஆண்டவருடைய கைவன்மை தான் இருக்கும். ஆண்டவரும் உங்களை பிரச்சனை, கவலைகள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை செதுக்கிறார். அவர் உங்களை செதுக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படும், உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களோட மனசு காயப்படும், நோகப்படும், எல்லாம் நடக்கும். ஆனால் இறுதியிலையோ நீங்கள் அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு வியப்பான ஒரு சிற்பமாக நீங்கள் இருப்பீங்க.
ஆண்டவருடைய கரத்தில் இருப்பீங்க. அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் முதல்ல தேடி போக வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவர் மட்டும்தான் என்றதை ஒரு நாளை மறக்காதீங்க. ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய தந்தையிட கையை பிடித்து கொண்டு பயமின்றி நடப்பது போல ஆண்டவரை நம்புகிற மனுஷனுக்கோ வாழ்க்கையின் பாதையில உறுதியாக நடக்க முடியும் என்ற நம்பிக்கை தோண்டும். இன்றைய உலகில் பலர் மன அழுத்தங்களால பயத்தால பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போய் நிற்கிறாங்க. அதற்கு காரணம் எல்லா பாரங்களையும் தனியாக சுமக்க முயல்கிறது தான். சில குடும்பங்களை பார்த்துருக்கீங்கன்னா, தந்தை தான் எல்லா சுமையும் சுமக்கணும் என்றொரு ரூல்ஸ் இருக்கும். சில குடும்பங்களில் அப்பா ஏனோ தன்னோட பேர், அந்த அம்மா தான் அந்த வீட்டை கட்டி காப்பாற்றுவா. இப்படி நாங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஏன் நீங்கள் தனியாக போராடுறீங்க? உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், அவரோடு சேர்ந்து நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் அப்படி போராடினீங்கன்னா நிச்சயமாக உங்களோட போராட்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆண்டவரை நம்புறவர்களே அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட தொடங்குங்க. எங்களுடைய தேவைகளையும் கவலைகளையும் ஆண்டவரிடத்துல சொல்லி வேண்டுங்க. அவர் நமக்கு சமாதானத்தையும் புதிய நம்பிக்கையும் கொடுப்பார். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், வாழ்க்கையில பாரங்களை தனியாக சுமக்காம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோட வாழுங்க. ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். அதனால நாங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை வருத்தங்களை குறித்து மனசுல கவலையோட வேதனையோட பாரங்களோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உங்களுடைய மன காயங்களை ஆற்றி உங்களுடைய மனதுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை, உங்களுடைய கவலை அவருடைய கவலை. நிச்சயமாக அவர் அவலத்தையும் சரி செய்வார். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்புறீங்களா? நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார். நீங்க காத்திருந்து மனம் சோர்ந்து கவலை அடைஞ்சு போயிருந்தாலும் ஆண்டவர் நீங்க சோர்ந்து போன இடங்கள்ல உங்களோட மனம் குளிர்றபடி அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பார். நீங்க எதிர்பார்த்தது, நீங்க ஆசைப்பட்டது, நீங்க நினைச்சது எல்லாம் கடைசியில் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்தில் நடக்காட்டியும் அது தேவையான நேரத்தில் குறித்த காலத்தில் நிச்சயமாக நடக்கும். ஏற்றது ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்புங்க, விசுவாசியுங்க. ஆமேன்.